Hello all, welcome back to day 10. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது description. So எப்படி வந்துட்டு objects describe பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். So first introduction of the noun followed by அதோட color, size and அதோட shape. இதுதான் வந்து format. ஸோ அப்படிதான் நம்ம வந்துட்டு இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பால் வந்து பெரிய பால் இல்ல, ஸோ பெருசு அப்படிங்கிறதுக்கு நம்ம பிக் அப்படின்னு வச்சுக்கலாம், சின்னது அப்படிங்கிறதுக்கு ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கலாம், ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னா வந்து மீடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிகினரா இந்த 3 செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சு இந்த சென்டென்சஸ் பழகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். திஸ் இஸ் அ பால். இப்ப இதோட கலரை சொல்றதுக்கு ரெட் இன் கலர் அப்படின்னு சொல்லணும். இதோட சைஸ சொல்றதுக்கு இது வந்துட்டு பிக் இன் சைஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இதோட ஷேப் சொல்றதுக்கு இது ரவுண்டா இருக்கு இல்ல, அப்போ இதை வந்துட்டு ரவுண்ட் இன் ஷேப். திஸ் இஸ் அ பால். இட் இஸ் ரெட் இன் கலர். இட் இஸ் பிக் இன் சைஸ். இட் இஸ் ரவுண்ட் இன் ஷேப். இப்ப இந்த சென்டென்சஸ் பாத்தீங்களா? இந்த சென்டென்சஸ்ல என்ன வித்தியாசம் இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் இந்த பாலை இன்ட்ரோடியூஸ் பண்ணறதுக்கு திஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து இட் வச்சு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கத்திருக்கோம், இந்த மாதிரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வந்துட்டு மட்டும் திஸ் வச்சுட்டு மனிதர்கள் இல்லாத பாக்கி இருக்கிற நவுன்ஸை வந்துட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே விஷயத்த பத்தி ரெப்படிட்டிவா நம்ம சொல்லும் போது த பால் இஸ் ரெட் இன் கலர் அப்படிங்கிற அந்த த பால் அப்படிங்கறத தான் நம்ம வந்துட்டு இட் இஸ் அப்படின்னு மாத்திருக்கோம். சோ நம்ம வந்து ப்ரோனவுன்ஸை இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்ம நேரத்துக்கு வந்து ப்ரெபசிஷன்ஸ்ல வந்துட்டு இட் அப்படிங்கறத யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ பெண்ணும் வந்துட்டு பொருள் தான், புக்கும் வந்து பொருள் தான். இது வந்து அது மேல இருக்கு, இல்லாட்டி இது வந்து இது மேல இருக்கு. இட் இஸ் ஆன் இட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்படின்னா எது எது மேல இருக்கு நம்மளுக்கு புரியாது. சோ அந்த கிளாரிட்டிக்கு வேண்டிதான் நம்ம நேற்றுக்கு வந்துட்டு இட் அப்படிங்கறத வந்துட்டு ரெண்டு நவுன்ஸோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அங்க நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா வந்து ப்ரோனவுன்ஸை இங்க வந்துட்டு நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப ஃபீஸிபிளும் கூட. த பால் இஸ், த பால் இஸ், த பால் இஸ்னு ரெப்படிட்டிவா சொல்றதுக்கு பதிலா இட் இஸ், இட் இஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. இத எப்படி நீங்க சொல்லுவீங்க? திஸ் இஸ் அ ஸ்டிக்கி நோட். It is green in color. It is small in size. It is square in shape. இப்ப இதை எடுத்துக்கோங்க. இது என்ன? This is an egg. It is white in color. It is small in size. It is oval in shape. இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. நான் ரெக்டாங்கிள் ஷேப்லயோ ட்ரையாங்கிள் ஷேப்லயோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு இட் இஸ், பாக்கி இருக்கிறதெல்லாம் இட் இஸ் ரவுண்ட் இன் ஷேப், இட் இஸ் ஸ்கொயர் இன் ஷேப், இட் இஸ் ஓவல் இன் ஷேப்னு நம்ம சொன்னோம்ல. பட் இந்த இடத்துல இது சொல்லும் போது நம்ம வந்துட்டு இட் இஸ் ரெக்டாங்கிள் இன் ஷேப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப், இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர்மெலன் பாருங்க, இத எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஓகே, அப்ப இதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? திஸ் இஸ் அ வாட்டர்மெலன் ஸ்லைஸ். இட் இஸ் ரெட் இன் கலர். இட் இஸ் மீடியம் இன் சைஸ். இட் இஸ் ட்ரையாங்குலர் இன் ஷேப். இது பாருங்க டிவி, இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ ரெக்டாங்குலர்னு சொல்லலாம். ஓகே, சோ திஸ் இஸ் அ டிவி. இட் இஸ் பிளாக் இன் கலர். இட் இஸ் big in size. It is rectangular in shape. So இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கோன் ஐஸ், கோன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோன் ஷேப்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் மாதிரியே இதை வந்து கோன் இன் ஷேப்னு சொல்ல மாட்டோம், கோனிக்கல் இன் ஷேப், கோனிக்கல் இன் ஷேப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? This is an ice cream. It is pink in color. It is small in size. It is conical in shape. Okay, so இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணணும் ஆப்ஜெக்ட்ஸை அப்படின்னு தெரிஞ்சிச்சா? நான் எப்படி வந்துட்டு ரிவைஸ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. So I am Divya De Cruz. I am a teacher. I am teaching. This is a watch. That is a laptop. These are roses.
Those are boxes. The roses are on the boxes. The watch is round in shape. It is medium in size. It is rose gold in color. இப்போ நான் எப்படி வந்துட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லா சென்டென்சஸையும் ஒட்டுக்கா ஸ்டாக் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி சொல்லலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டாக் பண்ணி சொல்லும் போது நீங்க படிச்சதை மறக்கவும் மாட்டீங்க, புது சென்டென்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. So this is going to be very helpful. So continue watching. விட்டுறாதீங்க. You are progressing, which is great. So மறந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் with a new topic. Bye bye.